மத்திய கிழக்கில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் நிலைமை இன்னும் முழுமையாக அமைதியடையவில்லை. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான முக்கிய ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் லெபனானில் இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகள் புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. ஒருபுறம் பேச்சுவார்த்தைகள், மறுபுறம் தாக்குதல்கள் என நகரும் இந்த சிக்கலான சூழ்நிலையில் ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகு இடையிலான தொலைபேசி உரையாடலும் சர்வதேசத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதேவேளை ஒப்பீட்டளவில் ஒரு குறுகிய புரிந்துணர்வு ஒப்பந்தமாக இருந்த போதிலும் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான வரைவு ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கு மிக நீண்ட காலமாகிறது. அதற்கு காரணம் மொழியும் அதன் வரிசை முறையும் தான் எல்லாமே. ஒவ்வொரு வார்த்தையும் அலசி ஆராயப்பட்டு விவாதிக்கப்படும். ஒரு அம்சத்திற்கும் மற்றொரு அம்சத்திற்கும் இடையிலான ஒவ்வொரு தொடர்பும் கூர்ந்து கவனிக்கப்படும். தற்போதுள்ள போர் நிறுத்தத்தை ஒரு நீண்டகால தீர்வாக மாற்றுவதற்கு ஈரானும் அமெரிக்காவும் ஒரு தற்காலிக உடன்பாட்டை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் கடந்த வியாழக்கிழமை தெரிவித்திருந்தனர். இருப்பினும் லெபனானில் தீவிரமடைந்த இஸ்ரேலிய தாக்குதல்கள் காரணமாக தெஹ்ரான் பேச்சுவார்த்தைகளை நிறுத்தி வைத்துள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் நேற்று செய்தி வெளியிட்டதால் இந்த உடன்பாடு தடம்புரளும் அபாயம் ஏற்பட்டது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எந்தவொரு சாத்தியமான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலும் கவனிக்கப்பட வேண்டிய சில விடயங்கள் உள்ளன. முதலாவதாக ஹோர்முஸ் ஜலசந்தி. கச்சா எண்ணெய் மற்றும் பிற பொருட்களின் விலையில் கடுமையான உயர்வை ஏற்படுத்திய இந்த முக்கிய நீர்வழியில் பல மாதங்களாக நிலவி வரும் முடக்கத்திற்கு பிறகு ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்து குறித்த உடன்பாட்டை இருதரப்பினரும் ஒரு முதல் படியாக கருதுகின்றனர். இரண்டாவது விடயம் அணுசக்தி விவகாரம். புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட பின்னர் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் அதன் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பின் எதிர்காலம் உள்ளிட்டவற்றை கையாள்வதற்கான 60 நாள் பேச்சுவார்த்தை காலம் தொடங்குகிறது. கடந்த ஆண்டும் பிப்ரவரியிலும் நடந்த பேச்சுவார்த்தைகளின் போது இதுவே முக்கிய பிரச்சனையாகவும் இருந்தது. மூன்றாவது விடயம் ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்கள். வெளிநாடுகளில் உள்ள வங்கிகளில் வைக்கப்பட்டுள்ள பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள சொத்துக்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று ஈரான் கோருகிறது. ஆனால் ஹோர்முஸ் ஜலசந்தி மீண்டும் திறக்கப்பட்ட பின்னரே ஈரானிய சொத்துக்கள் விடுவிக்கப்படும் என்று கடந்த மாதம் ஒரு மூத்த அமெரிக்க அதிகாரி ஒருவர் வெளிநாட்டு ஊடகத்திடம் தெரிவித்திருந்தார். லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் காரணமாக பேச்சுவார்த்தைகளை நிறுத்தி வைப்பதாக ஈரான் நேற்று அறிவித்ததை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெய்ரூட்டிற்கு எந்த படைகளும் அனுப்பப்படாது, மேலும் அங்கு சென்று கொண்டிருக்கும் படைகள் ஏற்கனவே திருப்பி அனுப்பப்பட்டுவிட்டன என்றும் கூறியிருந்தார். இது இப்படி இருக்க லெபனானில் பதிலடி தாக்குதல்களை ட்ரம்ப் நிர்வாகம் ஆதரிப்பதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் கூறுகிறார். வடக்கு இஸ்ரேல் மீது ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா தீவிரவாத குழுவின் தாக்குதல்கள் தொடர்ந்தால் பெய்ரூட்டில் உள்ள தஹியே மாவட்டத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்கான இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் நடவடிக்கையை அமெரிக்கா ஆதரித்ததாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் செவ்வாயன்று கூறியிருக்கின்றார். ஈரானுடன் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கான அமெரிக்காவின் முயற்சிகள் காரணமாக அமெரிக்காவின் வேண்டுகோளுக்கு இணங்க நேற்று வரை பெய்ரூட்டில் பெரிய தாக்குதல்களை நடத்துவதை இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தவிர்த்தன என்று காட்ஸ் விளக்கியிருக்கின்றார். திங்களன்று இரு தலைவர்களுக்கும் இடையே நடந்த உரையாடலின் போது லெபனான் மீது தாக்குதல்களை தொடுப்பதன் மூலம் ஹிஸ்புல்லாவிற்கு பதிலடி கொடுக்கும் இஸ்ரேலின் நோக்கத்தை நெதன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிடம் தெரிவித்ததாக காட்ஸ் குற்றம் சாட்டியிருக்கின்றார். அமெரிக்கர்கள் இந்த கொள்கையை அங்கீகரித்து லெபனான் அரசாங்கத்திற்கும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் தெரிவித்தனர். இஸ்ரேலிய சமூகங்களுக்கு பெய்ரூட் பதிலடி கொடுக்கும் என்று காட்ஸ் உறுதிப்படுத்தினார். காட்ஸின் கருத்துக்கள் குறித்து பதிலடி கொடுப்பதற்காக ஒரு வெளிநாட்டு ஊடகம் வெள்ளை மாளிகையை தொடர்பு கொண்டுள்ளது. இந்த உரையாடல் குறித்து அறிந்த இருவர் அளித்த தகவலின்படி லெபனானில் இராணுவ நடவடிக்கைகளுக்கான திட்டங்களை குறைக்குமாறு ட்ரம்ப் நெதன்யாகுவை வற்புறுத்தியதாக ஒரு செய்தி நிறுவனம் திங்களன்று செய்தி வெளியிட்டது. ஈரானுடன் ஒரு பூர்வாங்க உடன்படிக்கையை ஏற்படுத்துவதற்கான தனது முயற்சிகளை சீர்குலைக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்திய திட்டமிட்ட தாக்குதல் குறித்த தனது அதிருப்தியை வெளிப்படுத்த ட்ரம்ப் சில சமயங்களில் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியதாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. நெதன்யாகுவுடனான ட்ரம்பின் தொலைபேசி உரையாடலில் உள்ளடக்கம் குறித்து வெள்ளை மாளிகை பகிரங்கமாக இந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. இஸ்ரேலின் நிலைப்பாடு மாறுவதால் தெற்கு லெபனான் பிராந்தியம் உடனடி தாக்குதல்களுக்கு தயாராக வேண்டும் என்று காட்ஸ் செவ்வாயன்று குறிப்பிட்டார். இஸ்ரேலிய சமூகங்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டால் பெய்ரூட்டில் உள்ள சியாக்களின் தஹியே மாவட்டத்தின் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று கூறிய அவர், இஸ்ரேலிய சமூகங்கள் தாக்கப்படும் போது பெய்ரூட் அமைதியாக இருக்கும் நிலை இனி இருக்காது என்றும் மேலும் கூறியிருந்தார். இதேவேளை ட்ரம்ப் நெதன்யாகுவை கட்டுப்படுத்துவதால்
லெபனானில் அவர் பெருகி வரும் தர்ம சங்கடத்தை எதிர்கொள்கிறார். ஹிஸ்புல்லாவிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உள்நாட்டில் கடுமையான அழுத்தத்தை எதிர்கொண்டுள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு லெபனான் தலைநகரில் அந்த குழுவை தாக்குவதற்கான திட்டங்களை திங்களன்று அறிவித்தார். சில மணி நேரங்களுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் தலையீட்டை தொடர்ந்து அந்த நடவடிக்கை கைவிடப்பட்டது. காலையில் ஹிஸ்புல்லா நமது நகரங்களையும் நமது குடிமக்களையும் தாக்குவதையும் பெய்ரூட்டில் உள்ள தகியேவில் இருக்கும் அதன் பயங்கரவாத தலைமையகம் அணுக முடியாத நிலையில் இருப்பதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நெதன்யாகு கூறினார். பிற்பகலில் தெற்கு பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லாவின் கோட்டையான தகியேவிற்கு வெளியேற்ற எச்சரிக்கையை இராணுவம் விடுத்தது. ஹிஸ்புல்லாவின் ராக்கெட்டுகள் இஸ்ரேலுக்குள் ஆழமாக ஊடுருவியுள்ளதாலும் அதன் வெடிகுண்டு ட்ரோன்கள் இஸ்ரேலிய வீரர்களை காயப்படுத்தியும் கொன்றுள்ளதாலும் லெபனானில் மோதலை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற அழுத்தம் பிரதமருக்கு அதிகரித்து வருகிறது. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அவிக்டோர் லிபர்மேன் திங்களன்று அங்குள்ள ஒவ்வொரு இரண்டாவது வீடும் ஹிஸ்புல்லாவுடன் தொடர்புடையது என்று கூறி இஸ்ரேல் தகியே மீது மிக நீண்ட காலத்திற்கு முன்பே கொண்டு வீசியிருக்க வேண்டும் என்றார். இஸ்ரேலிய இராணுவமும் பெய்ரூட் மீதான தாக்குதல்களை மீண்டும் தொடங்க அழுத்தம் கொடுத்துள்ளது. ஏப்ரலில் ஈரானுடனான போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்ததிலிருந்து பெய்ரூட் மீது தாக்குதல் நடத்துவதிலிருந்து இஸ்ரேலுக்கு அமெரிக்கா பெரும்பாலும் தடை விதித்திருந்தது. அதற்கு பதிலாக இஸ்ரேல் தெற்கு லெபனான் மீதும் சமீபத்தில் பெக்கா பள்ளத்தாக்கு மீதும் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தியது. போர் நிறுத்தத்தின் போது இஸ்ரேல் பெய்ரூட் மீது 2 முறை மட்டுமே தாக்குதல் நடத்தியது, அதுவும் ஹிஸ்புல்லாவின் மூத்த தளபதிகளை குறிவைத்து. திங்களன்று நேரம் செல்ல செல்ல பெய்ரூட் மீது இஸ்ரேல் தாக்குதல் எதுவும் நடத்தவில்லை. இது வெள்ளை மாளிகையின் ஒப்புதல் இல்லாமல் நடந்திருக்கலாம் என்ற யூகங்களை எழுப்பியது. மாலையில் ஒரு சூடான தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு நெதன்யாகுவுக்கு ட்ரம்ப் தனது அறிவுறுத்தல்களை தெளிவுபடுத்தினார். பெய்ரூட்டிற்கு எந்த படைகளும் செல்லாது, மேலும் அங்கு செல்லும் படைகள் ஏற்கனவே திருப்பி அனுப்பப்பட்டுவிட்டன என்று அவர் சமூக ஊடகங்களில் கூறினார். தெற்கு லெபனான் மீதான தாக்குதல்கள் திட்டமிட்டபடி தொடரும் என்று நெதன்யாகு உறுதியளித்தார். ஆனால் ஒரு முக்கியமான தருணத்தில் ட்ரம்ப் நெதன்யாகுவை ஒரு கடினமான அரசியல் இக்கட்டான நிலைக்கு தள்ளினார். அதேவேளையில் லெபனானில் பதற்றத்தை அதிகரிக்க வேண்டும் என்று இஸ்ரேலிய பொதுமக்களில் பெரும்பாலானோர் கோருகின்றனர். ட்ரம்புடன் தனக்குள்ள உறவை பலமுறை கொண்டாடிய நெதன்யாகு அமெரிக்க அதிபரை பகிரங்கமாக எதிர்க்க வாய்ப்பில்லை. மேலும் இஸ்ரேலில் வரவிருக்கும் ஒரு தேர்தலின் மத்தியில் இவை அனைத்தும் நடக்கின்றன. அந்த தேர்தலில் வாக்காளர்களுக்கு ஒரு தீர்க்கமான வெற்றியை வழங்குவதற்கு நெதன்யாகுவிடமில்லை. லெபனானிலோ காசாவிலோ அல்லது ஈரானிலோ இல்லை. மொத்தத்தில் அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தம் இன்னும் இறுதி முடிவை எட்டாத நிலையில் லெபனானில் உருவாகும் புதிய பாதுகாப்பு சவால்கள் பேச்சுவார்த்தைகளின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடியதாக தெரிகிறது. ட்ரம்பின் நேரடி தலையீடு உடனடி பதற்றத்தை குறைத்திருந்தாலும் இஸ்ரேல், ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா தொடர்பான முரண்பாடுகள் தொடர்ந்து நீடித்து வருகின்றன. எனவே அடுத்த சில நாட்களில் வெளியாகும் முடிவுகள் மத்திய கிழக்கின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிலவரத்தை நாமும் என்னவென்று பொறுத்திருந்து பார்க்கலாம்.